ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் அமேசிங் ஜே. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ரொம்ப சுலபமாகவும் ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கிற ஒரு உண்ணியப்பம் ரெசிபி தான் நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. இது ஃபுல்லாகவே கருப்பட்டியில் செய்கிறனால ரொம்ப ஹெல்த்தியானதுங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அனைவரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இது மாவு அரைக்கிறதுலேருந்து செய்து முடிக்கிற வரைக்கும் நான் விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் கீழே இருக்கிற சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ சுட உங்கள் வீடு தேடி வரும். பச்சரிசி நான் நல்லா தண்ணி விட்டு ஒரு 4 தடவை நல்லா கழுவி எடுத்துருக்கிறேன். இந்த அளவு கப்புக்கு நான் 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறேன். நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அதே கப்புக்கு எல்லா அளவுகளையும் எடுத்தால் உங்களுக்கு சரியாக இருக்கும். நல்லா அலசினதுக்கப்புறமா தண்ணி வடிகட்டினதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் விட்டுருங்க. 10 நிமிஷம் கழித்து பார்த்தோம்னா அரிசியில் எந்த ஒரு தண்ணியுமே இருக்காது, ஆனால் ஈரப்பதம் மட்டும்தான் இருக்கும். இப்போ இந்த பக்குவத்தில் நம்ம இதை நல்ல மாவை அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்ச மாவை நம்ம நல்ல மெல்லிசான ஜல்லடையில் நல்லா சலித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி சலித்து எடுத்துக்கோங்க. மாவு நல்லா மெல்லிசாக இருக்குது, ஈரப்பதம் இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நம்மளுக்கு இந்த உண்ணியப்பம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதனால் அரிசி ஆறுறதுக்குள்ளே, அதாவது அந்த ஈரப்பதம் போகிறதுக்கு முன்னாடியே நம்ம மாவு அரைச்சிடணும், காய விடக்கூடாது. இப்போ நல்லா மாவு ஜலிச்சதுக்கப்புறம் மீதி இருக்கிற குருணையை மிக்சி ஜாரில் போட்டுட்டு மீதி இருக்கிற அரிசியையும் நம்ம அதோடு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது கொஞ்சம் தான் எனக்கு அரிசி இருக்குது, நான் அதையும் அதோடு சேர்த்து அரிசியை நல்லா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போது மறுபடியும் இதை ஜல்லடையில் போட்டு நல்லா சலித்து எடுத்துக்கிறோம். எதுக்காக இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லிகிட்டு இருக்கேன்னா, சமையலுக்கு புதுசாக இருக்கிறவங்க கூட இதை பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக இருக்குன்றதுக்காக தான் இவ்வளோ தெளிவாக சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். பாருங்கள், நல்லா அரைச்சதுக்கப்புறம் மீதி குருணைகள் வரும். இதை மறுபடியும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு இந்த மாவையும் நம்ம மறுபடியும் சரிச்சிட்டுக்கலாம். இது மாதிரி செய்யும்போது நமக்கு அரிசி எதுவுமே வேஸ்ட் ஆகாது. மாவு எல்லாமே நல்லா மெதுவாக சாஃப்டாக கிடைக்கும். இது மாதிரி பாருங்கள், எனக்கு ரொம்ப அரிசி எதுவும் வேஸ்ட் ஆகவே இல்லை. கொஞ்சம் தான் எனக்கு குருணை வந்திருக்குது. இதை கூட நம்ம மறுபடியும் அரைச்சிட்டு நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவு பாருங்கள் நல்ல சில்லுன்னு இருக்குது, ஈரப்பதம் எதுவுமே போகாமல் மாவு அவ்வளோ ஒரு சில்லுன்னு இருக்குது. இப்போ கையில் பிடிச்சா கூட ஈரம் அப்படியே ஒட்டுற அளவுக்கு இருக்குது. இந்த மாதிரி பக்குவத்தில் தான் நமக்கு மாவு வேணும். இப்போ அதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நான் 2 கப் அளவுக்கு கருப்பட்டியை தூள் பண்ணி எடுத்துருக்கிறேன். அதோட 1 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கரையிறதுக்காக நான் இப்போ அடுப்பில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக சூடு மட்டும் பண்ணிக்கிறேன். இது கரையணும், அவ்வளோதான். மற்றபடி பாகுலாம் வரணும்னு இல்லை, இது கரையட்டும். அதுக்குள்ளே நம்ம 2 பழம் நான் எடுத்துக்கிறேன். பழம் கதளிப்பழமாக இருந்தது அப்படின்னா நல்லா டேஸ்ட் இருக்கும். எனக்கு கதளிப்பழம் கிடைக்கல, அதனால் நான் நாட்டுப்பழம் தான் எடுத்துருக்கிறேன். நாட்டுப்பழத்தை எடுத்துகிட்டு இதோடு சேர்த்து, எனக்கு இது கூட நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்தது. இப்போ இதை நம்ம மிக்சி ஜாரில் வச்சு அடித்து எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லி, இல்லை நீங்கள் வேறு கை வச்சு பிசைஞ்சினாலும் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அந்த மாவில் கரைச்சி வச்சுருக்கிற அந்த கருப்பட்டி தண்ணி இருக்குது இல்லையா, அதை நம்ம இதில் சேர்த்து கொஞ்சமாக சேர்த்து மாவை கிளறிக்கலாம். முதல்லையே மொத்தமாக ஊற்ற வேண்டாம். ஊற்றினா நமக்கு அந்த தண்ணி எந்த அளவுக்கு அந்த மாவு எடுக்குதுன்றது நமக்கு தெரியாது. அதனால் கொஞ்சமாக நீங்கள் ஊற்றி மாவை நல்லா கலந்து விடுங்க. தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி கூட நீங்கள் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் அதில் கருப்பட்டி தண்ணி இருக்குது. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு நல்லா கரையணும். எல்லா மாவும் கருப்பட்டியோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. தேய்ச்சி விட்டு கலந்து விட்டுக்கோங்க. நான் கருப்பட்டி நாட்டு கருப்பட்டியாக இருந்தது இந்த மாதிரி நல்ல கலர் கிடைக்கும், டார்க் கலராக கிடைக்கும். கருப்பட்டி வாங்கும்போது கொஞ்சம் கவனமாக வாங்குங்க. அதோட பழம் அரைச்சி வச்சுருக்கிற பழத்தையும் நம்ம அதோட கலந்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பழம் ஒரு வேளை அரைப்படலைன்னா இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு ஸ்மாஷ் பண்ணும்போது நல்லா குழஞ்சிரும், அதோட மாவோட மிக்ஸ் ஆகிடும். இப்போ பழம், மாவு, கருப்பட்டி எல்லாமே நல்லா கலந்து கட்டியாக இருக்குது. அதனால் நம்ம கொஞ்சம் கருப்பட்டி தண்ணி கூட இதில் கொஞ்சம் சேர்த்து கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
2 கப்பு அரிசிக்கு 2 கப்பு கருப்பட்டி, 1 கப்பு தண்ணி சரியாக இருந்தது எனக்கு. நீங்களும் அதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போனா உங்களுக்கு அளவுகள் வந்து சரியாக இருக்கும். இப்போ வந்து நான் ஒரு 6லேருந்து 7 ஏலக்காய் வந்து சேர்த்துருக்குறேன். அதோட கொஞ்சம் சுக்கு சேர்த்துருக்குறேன். சுக்கு வந்து இந்த மாதிரி கருப்பட்டி பச்சரிசியில் செய்கிறது வந்து சிலவங்களுக்கு நெஞ்சு எரிச்சல் வரும். அதுக்காக தான் நான் வந்து சுக்கு சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு தேவைப்படலைன்னா நீங்கள் சுக்கை வேணால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதோட இந்த ஏலக்காவோட தோலை மட்டும் நான் வந்து எடுத்துகிட்டு விதைகள் மட்டும் வச்சு நல்லா மையாக பொடியாக அரைச்சி வச்சுருக்கிறேன். இப்போ தோல்களை நான் நீக்கிடுறேன். இப்போ வந்து நம்ம நல்லா பொடிச்சு எடுத்துருக்கிற இந்த பவுடரை நம்ம வந்து ஏற்கனவே கலந்து வச்சுருக்க மாவோட நம்ம இப்போ சேர்த்துடலாம். இப்போ இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணான்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. அதோட கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துருக்குறேன். எள்ளு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து நான் சூடு பண்ணியிருக்கிறேன். சூடு பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தேங்காய் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சமாக சேர்க்கணுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லை நிறைய வேணால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு சின்ன சைஸ் தேங்காயில் ஒரு அரை தேங்காய் பொடிசாக வெட்டி சேர்த்துருக்குறேன். இப்போ இதை வந்து நல்லா பொன்னிறமாக அந்த நெய்யிலையே நல்லா இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் ஆகும். பாருங்கள், நல்லா வறுபட்டுருச்சு, கலர் மாறி நல்லா பொன்னிறமாக ஆகிருச்சு. இப்போ நம்ம இந்த வறுத்துருக்கிற இந்த தேங்காவையும் நம்ம வந்து ஏற்கனவே கலந்து வச்சுருக்கிற இந்த மாவோடு நம்ம இதை இப்போ சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா, சாப்பிடும்போது அந்த நெய்யில் வறுத்து தேங்காய் வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நான் வந்து தேங்காய் சேர்த்துருக்குறேன். இது வந்து ஸ்பெஷல் கேரளா உண்ணியப்பத்தில் வந்து தேங்காய் தான் கண்டிப்பாக சேர்த்துருப்பாங்க. நான் அந்த டேஸ்ட்டு பிடிச்சி தான் நானும் இந்த ரெசிபி வந்து செய்ய ஆரம்பித்தேன். எங்கள் வீட்டில் இந்த ரெசிபி எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் இதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். பாருங்கள், மாவோட பதம் வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்கிறனால நான் கொஞ்சம் கருப்பட்டி தண்ணி நான் சேர்த்துட்ருக்குறேன். மாவு வந்து பதம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியமான ஒரு பதத்தில் பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் நல்லா மாவை கரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த டைம்லேயே நீங்கள் வந்து சுகரும் செக் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் நீங்கள் வந்து இனிப்பு செக் பண்ணும்போது ஜாஸ்தியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம உண்ணியப்பம் செஞ்சதுக்கு அப்புறமா அதோட டேஸ்ட்டு வந்து நமக்கு சரியாக இருக்கும். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த டைமில் நீங்கள் சுகர் செக் பண்ணி கரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறமா நீங்கள் நெய் அல்லாட்டி கடலை எண்ணெய் சேர்த்து சூடு பண்ணதுக்கப்புறமா இதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றுங்க. மாவு ஊற்றும்போது முக்கால் பதம் நீங்கள் அந்த இதில் முக்கால் அளவுக்கு நீங்கள் ஊற்றினா போதும். அப்போ தான் மாவு பொங்கி எலும்பி வரும்போது நீங்கள் திருப்பும்போது கரெக்டாக ஒரு பால் ஷேப்புக்கு வரும். அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனித்து ஊற்றிக்கோங்க. எல்லா பக்கமுமே ஊற்றுனதுக்கு அப்புறமா உடனே நீங்கள் திருப்பிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ரவுண்டாக வரும். அப்படி இல்லைன்னா ஒரு சைடு ஃபுல்லாக வெந்ததுக்கப்புறம் அப்படியே ஃப்ளாட் ஆகிடும். அதனால் ஒரு பாதி வெந்தது உடனே நம்ம வந்து இதை திருப்பி விட்டுறணும். திருப்பினதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. முதல்ல ஊற்றும்போது மட்டும் கொஞ்சம் ஹையில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் பார்த்து இந்த இதில் ஊற்றும்போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனிச்சிக்கணும். இது கருப்பட்டின்றனால ரொம்ப சீக்கிரத்தில் கருப்பாக கலர் மாறிடும். அதனால் ரொம்ப கரிஞ்சிராத அளவுக்கு திருப்பி திருப்பி விட்டு நம்ம நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கலர் வந்ததுக்கப்புறமே நம்ம இதையெல்லாம் எடுத்துடலாம். ரொம்ப ரொம்ப சுவையான உண்ணியப்பம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி சாஃப்டாக இருக்குதுன்னு. எனக்கு விரலை வச்சு அழுத்தி காட்டுறேன். பாருங்கள், நம்ம அழுத்தின உடனே ஏர் பபிள்ஸ் வெளியில் விடுது, அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இது சூடாக இருக்கும்போது மட்டும் இல்லைங்க, அடுத்த நாள் கூட இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அளவுகள் கரெக்டாக இதே மாதிரியே வச்சு கூட நீங்கள் செய்து பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக் என்னன்றதை மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள். உள்ளே பாருங்களேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.